வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். How to reduce wrong calls from Meta and Google Ads. Google Ads, Meta Adsலாம் ரன் பண்ணும்போது டார்கெட்டட் பீப்புள் கிட்ட இருந்து கால்ஸ் வராமல், பொட்டென்ஷியல் கால்ஸ் வராமல் ராங் கால்ஸ் வருது. இது எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஸோ இது நிறைய பேர், சில பேர் எனக்கு சொல்கிற சில விஷயங்கள் தான் இது. அதாவது இதை ஒரு டைம் நானே என்னுடைய அட்வர்டைஸ் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பட் இமீடியட்லி ஐ சார்ட்டட் அவுட். விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் நான் ப்ராப்பராக தான் டார்கெட் பண்ணியிருக்கேன், லொக்கேஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்கேன், பட் என்னுடைய டார்கெட்டட் லொக்கேஷன் தவிர வேறு இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு ராங் கால்ஸ் வருது அப்படின்னா, யூ ஹாவ் டு தரோலி செக் யுவர் ஆட் கேம்பெயின். நம்பர் 1. ஸோ நீங்கள் லொக்கேஷன் செட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்க்ளூட் லொக்கேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ராங் கால்ஸை அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் ப்ராப்பராக இருக்கா, உங்களுடைய ஆட் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கா, ஆட் காப்பியில் நீங்கள் அந்த லொக்கேஷன் உடைய வேர்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுடைய சர்ச் டேர்ம்ஸ், கீவேர்ட்ஸ் அதெல்லாம் பாருங்கள். அதில் ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா. அதே மாதிரி டிஸ்பிளே ஆட்ஸ் ரன் பண்ணிங்க அப்படின்னா, சில பேர் இந்த பார்ட்னர்ஸ் நெட்ஒர்க்ஸ்லலாம் ரன் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறதுனால யூ கேன் ரெடியூஸ் அண்ட் ஈவன் கம்ப்ளீட்லி ஃபில்டர் அவுட் தி ராங் கால்ஸ் வென் யூ கெட் ஃப்ரம் மெட்டா ஆட்ஸ் ஆர் கூகுள் ஆட்ஸ். இந்த ராங் கால்ஸ் கூகுள் ஆட்ஸில் இருந்து வரலாம், இல்லை மெட்டா ஆட்ஸில் இருந்து வரலாம். ரெண்டுமே வந்திருக்கிறதா எனக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் சில பேர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஆட் டார்கெட்டிங்கை ரொம்ப க்ளோஸாக அனலைஸ் பண்ணும். நான் சொன்ன மாதிரி வெறும் லொக்கேஷனை மட்டும் பார்க்காம உங்களுடைய கம்ப்ளீட் ஆட் கேம்பெயினையை நீங்கள் அனலைஸ் பண்ணணுங்க. ஸோ அதர்வைஸ் யூ வில் கெட் unnecessary கால்ஸ், annoying calls, disturbing calls that will totally affect your marketing efforts, online and digital marketing efforts. Thank you very much. This is Sasikumar Talks.